There's a fire in me, melting at the bottom of the sea. What a beautiful thing. And all these memories trying to hold me back, but they can't see. இப்போ பாருங்கள், ஒன் மார்க்கெட்டில் வந்து ஒரு டீசல் இன்ஜின் வண்டி வந்திருக்கு, மஹேந்திரா டியூவி 300. இந்த வண்டியை காட்டுவார் பாருங்க. ஸோ வண்டி முடிஞ்சிச்சு. வண்டியில் இப்போ இந்த வண்டி வந்து ஃபால்ட்டு என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 ஃபால்ட்டுக்காக வந்தது. ஒன்று, பிக்கப் வந்து சுத்தமாக இல்லை இந்த டீசல் இன்ஜின் வண்டியில். ரெண்டாவது, இது ஏர் ஃபில்டரில் ப்ராப்ளம் இருந்தது. நெக்ஸ்ட்டு டீசல் ஃபில்ட்ரு. நெக்ஸ்ட்டு ஈஜிஆர் வாலில் ப்ராப்ளம் இருந்தது, கப்பு போட்டிருக்கோம் புதுசு. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளமாக இருந்தது. இது வந்து டர்போ பேஸ் பண்ண ஒரு டீசல் இன்ஜின். ஸோ டர்போவில் வந்து எந்த இஷ்யூ இல்லாதனால கொஞ்சம் பரவாயில்ல வண்டி. ரெண்டாவது மெயின் ஃபால்ட் என்னென்னா, ஃபியூலோட லைட் வந்து ப்ரெஷர் கேஜோட லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. ஸோ அதை 2 விதமாக சார்ட் அவுட் பண்ணோம். டேங்க் இறக்கி ஃப்ளோட் வால் போட்டோம். ரெண்டாவது வந்து அந்த மீட்டரும் வந்து சால்ட்ரிங் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இஷ்யூவெல்லாம் முடிஞ்சிச்சு. பிக்கப் வந்து ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டாக இருந்ததோ அந்த அளவுக்கு நல்லா பிக்கப் கொடுத்தாச்சு வண்டியில். ஸோ ட்ரையல் வந்து கஸ்டமர் கூட போயிட்டு நம்ம வந்தாச்சு. ஸோ கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்றத கொஞ்சம் கிளியராக நீங்கள் நம்ம பார்ப்போம் வாங்க. சார், வண்டி வந்து உங்களுக்கு டீசல் இன்ஜின்னு எப்படி இப்போ ஓட்டின பிறகு என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? பிஃபோராக நீங்கள் என்கிட்ட வண்டி கொடுக்கும்போது எப்படி இருந்தது? நான் ஹைவேயில் வந்து ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது 20 கிலோமீட்டர் வேகம் கூட வரல. அப்படியே மொத்தமே அடங்கிடுச்சு. மொத்தமே வந்து அந்த மூவிங்கே இல்லாமல் போயிடுச்சு, சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் அது எல்லாம் ஒர்க் பண்ண பிறகு அவ்வளோ தெளிவாக புது வண்டி நான் ஷோரூம்லேருந்து எடுத்து என்ன பிக்கப் கொடுக்குமோ அந்த அளவுக்கு பிக்கப் கொடுக்குது. ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. அதில் வந்து நிறைய கட் ஆகிட்டு இருந்தது, எலி கட்டிட்டு இருந்துச்சு, உள்ள நிறைய துருப்பு எல்லாமே மொத்தமே டேமேஜ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வண்டி பார்த்தா ஷோரூம்லேருந்து எடுக்கும்போது என்ன கண்டிஷன் இருந்துச்சோ அந்த அளவுக்கு தெளிவாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே பெட்ரோல் சிஎன்ஜி ஃபிட் பண்ணுறது மெயின் நம்மளுது. ரெண்டாவதாக பெட்ரோல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஜெனரல் சர்வீஸ் எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஸோ டீசல் இன்ஜின் நமக்காக அவர் வேண்டி கேட்டார், சார் நம்ம கார் பண்ணி கொடுக்கணும். A to Z ஃபால்ட்டு ஸ்பெஷல் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போது அதான் எல்லாமே வந்து ஃபால்ட் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணியாச்சு. கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். சார், நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா? எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது சார். ஏன்னா வந்து வேலையில் எந்த விதமான பெண்டிங் ஒர்க்கும் இல்லை. இன்னொன்று வந்து நான் சொன்ன வேலையை விட உள்ளே எனக்கு வந்து இந்த ஸ்பீக்கருடைய ஒயரெல்லாம் கட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து உள்ள அந்த சீட்டுக்கு பின்னாடி இன்னும் ஒரு சில டேமேஜஸ் எல்லாம் இருந்துச்சு. அதை நான் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப திருப்தியாக, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நீட்டாக இருக்குது சார் வண்டி. இதை கேட்டுட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, டீசல் இன்ஜின் இது, பெட்ரோல் இன்ஜின் கிடையாது. ஸோ டீசல்லையும் இஷ்யூ வந்தால் நம்மளால் சார்ட் அவுட் பண்ண முடியும். நம்மக்கிட்ட லான்ச் ஸ்கேனர் இருக்குது, அட்வான்ஸ் டெக்னாலஜியில் தான் எல்லாத்தையும் பண்ணுறோம். ஸோ வந்து எலக்ட்ரிக்கல் லெவலில், மெக்கானிக்கல் லெவலில் எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஒன் மார்க்கெட்டுக்கு வரலாம். உங்களுக்கு வந்து சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் அதுக்கு உண்டான ரேட்டு, ப்ரைஸ் எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ், ரொம்ப ரீசனபுளாக இருந்துச்சு. ஒருவேளை நான் கம்பெனி விட்டால் அது பயங்கரமாக போயிருக்கோம். இன்னும் எனக்கு நான் இருக்கிற இடத்துல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் மெக்கானிக்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு குறைச்சி பண்ணியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. நான் ஆல்ரெடி ஒரு வண்டி உங்கள்கிட்ட பண்ணேன். அது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. ஏன்னா நான் இது கேட்குறதுக்கே இல்லை. மற்றவங்கன்னா கூட சார் இதுலேருந்து கொஞ்சம் எதனா கம்மி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் உண்மையாக வந்து அப்படியே எப்படி இருக்குதோ நீங்கள் போட்ட பில்லவை இன்னும் அதிகமாக கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. கரெக்டாக இருந்துச்சுங்க சார். கண்டிப்பாக இது வந்து சொல்லி தான் அவங்க சார் போட்ட பில்லோட கரெக்டாக அவர் கொடுத்துட்டாரு. ரெண்டாவது அவருக்கு அது ரீசனபுளாக பட்டுச்சு. ஸோ இது கரெக்டாக இருக்கனால அவரும் சாட்டிஸ்ஃபைடு. நம்ம மாட்டின நம்மளுக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சர்வீஸுன்னு வந்தால் தாராளமாக வரலாம். ஸோ இந்த ரிவ்யூ கேட்டிருப்பீங்க. ஸோ எதனா பிரச்சனை, வண்டியில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஸ்விஃப்ட் டிசைரு வண்டி வந்து காஞ்சிபுரம் வண்டி நம்பர் பாருங்கள். இது லேட்டஸ்ட்டு 2023 வண்டி பாருங்கள். கிளிக் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ஃபிட்டிங்கு க்ளீனாக எப்படி இருக்குது பாருங்கள். பாடியிலே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபிட்டு மோட்டர்சன் உள்ள ரெயில் இருக்குது, இன்ஜெக்டர் ரெயில் இருக்குது. ஈசிஎம் பாருங்கள் 4x8 ஒரே ஒரு ஈசிஎம் தான். 4x8 போட்டிருக்கோம் பாருங்கள். அதேமாரி பாருங்கள், பைப் லைன் நீட்டாக பண்ணியிருக்கோம். அங்கேருந்து பைப் லைன் எடுத்து கீழே கொடுத்துருக்கோம். எதுவுமே தெரியாது உங்களுக்கு, ஒயரிங் பண்ண கூட தெரியாது, ஸ்லீவ் எதுவுமே தெரியல பாருங்கள். நீட்டாக பாருங்கள் ஃபிட்டிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்.
கேஜ் க்ளீனாக பாருங்கள், கொஞ்சம் ப்ரெஷர் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபிட்டிங்கு வந்து இன்சுலேஷன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கு, எதுவுமே வெளியில் தெரியல பாருங்கள். பேட்டரியோட இன்சுலேஷன் கூட பாருங்கள், ஃபியூஸ் பண்ணியிருக்கேன். ஃபில்லிங் வால் இருக்குது பாருங்கள் வண்டி. இது ஓவராலாக சும்மா அந்த ஒரு வியூ பாருங்கள், ஒரு சைடு வியூ பாருங்கள். நான் எவ்வளோ ஸ்பேஸ் பேங்க் ஃபிட் ஆகிருப்பாருங்க, ஒன் மார்க்கெட்டில் ஃபிட் பண்ணியிருக்காரு. ஸோ பாருங்கள், ஒன் மார்க்கெட் ஸ்பேஸ் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஏற்கனவே கேட்டிருந்தீங்க டிசைரில் ஸ்பேஸ் இல்லை, ஸ்பேஸ் இல்லை. இதுக்கு மேல்பட்ட ஸ்பேஸ் வேணுமான்றது எனக்கு தெரில. அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது உள்ள. ஸ்டெப்னி ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து அட்டாச்மெண்ட் மட்டும் தான் பெண்டிங்கு. கஸ்டமர் அட்டாச்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். ஸோ டிசைர் பாருங்கள், இப்போ காஞ்சிபுரம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. சரி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஃபிட்டட் வண்டி. ஸோ இது வந்திருக்கு ராணிப்பேட்டை வண்டி. இதில் இஷ்யூ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, பெட்ரோல்லேருந்து கேஸ் மாறுறது வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக பெட்ரோல்லேருந்து கேஸ் மாறுது, திரும்ப ரிட்டன் பெட்ரோலுக்கு போயிடுது. இப்போ கஸ்டமர் அந்த லாங் வேலேருந்து நம்மக்கிட்ட வந்தார். ஸோ இதை வந்து நம்மக்கிட்ட செக் பண்ணார். ஸோ பாருங்கள், இது கம்பெனி ஃபிட்டட் வண்டி. சும்மா காட்டுறேன் பாருங்கள். கம்பெனியோட ரெடியூசர் இது, கம்பெனியோட வேப்பரைசர் இது. ஸோ அந்த ரெயில் பாருங்கள், அந்த கம்பெனியோட ரெயில் அது பார்த்துட்டிங்கன்னா. ஸோ வாங்க அப்படியே ஒரு வாக்கரம் போவோம். கம்பெனியோட கம்பெனி ஃபிட்டட் சிலிண்டரு. ஸோ அப்படியே வாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன ஃபால்ட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோன்னா, பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷரு, அந்த ஃபியூல் ஃபில்ட்ரு, அந்த கேஸோட ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா, ப்ளஸ் அதுக்கு மேப் சென்சார்னு சொல்லுவோம். அந்த மேப் சென்சார் தான் மேஜராக ஃபால்ட் இருந்திருக்கு. ஸோ பெட்ரோல்லேருந்து கேஸ் மாறாமல் திரும்ப பெட்ரோலுக்கு போயிருந்துருக்கு. ஸோ அந்த ஃபில்ட்ரு வந்து நம்ம ஒரிஜினல் கம்பெனி ஃபில்ட்ரே நம்ம வச்சுருந்ததுனால அந்த கம்பெனி ஃபில்ட்ரு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ பண்ண பிறகு அந்த ஃபால்ட் வந்து ரெக்டிஃபை ஆகிடுச்சு. ஸோ சாரும் வந்து ஒரு நிறைய இடத்துக்கு போயிருந்தார், அதை ஃபால்ட்டை ரெக்டிஃபை பண்ணணும். பாவம் அவரால் புரியல. ஸோ அங்கேயும் பண்ணி கொடுக்கல. நம்ம வந்து ஒன் மார்க்கெட் கிட்ட வந்தார், இப்போ நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ சார்கிட்ட வந்து நம்ம கேட்ப ஒரு 2 கொஸ்டின், எப்படி அவர் சாட்டிஸ்ஃபைடாக இல்லையான்னு இப்போ வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம் சார். எங்கேருந்து நீங்கள் வரீங்க, என்ன எப்படி என்ன ஃபால்ட்டுக்காக கம்பெனி கிட்ட வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்க? பெட்ரோல் வந்து சிஎன்ஜி மாறலை, 50,000 கிலோமீட்டர் பெட்ரோலே தான் ஓட்டினேன். ஓகே. கம்பெனிலேயே அவங்க வெயிட் பண்ணுவோம் சார் தான் சொன்னாங்க. சரிண்ணா, பெட்ரோலே 50,000 கிலோமீட்டர் ஓடிட்டு நிறுத்து போய் தான் நான் கம்பெனியை விட்டுட்டேன். இப்போ அவர் ஒருத்தர் மூலியமாக கேள்விப்பட்டு நான் வந்தேன். ரொம்ப திருப்தியாக இருக்குது, வேலையும் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஓட்டி பார்த்துட்டேன், வண்டி பழகிய கண்டிஷன் இருக்குது. எந்த கண்டிஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப நன்றி. இது கம்பெனி ஃபிட்டட் வண்டி தான். கம்பெனி ஃபிட்டட் கம்பெனி ஃபிட்டட் வண்டி. கொஞ்சம் முக்கியமான விஷயம் நீங்கள் ஹைலைட் பண்ண வேண்டியது, இது கம்பெனி ஃபிட்டட் வண்டியில் ஃபால்ட்டை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கம்பெனி ஃபிட்டட் வண்டி உங்களுக்கு ஃபால்ட் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒன் மார்க்கெட் நம்ம வந்து நீங்கள் அணுகலாம். ஸோ உங்களுக்கு நம்ம பக்காவாக பண்ணி கொடுப்போம். இது பார்த்துக்கோங்க. 4 இடத்துக்கு போய் எந்த விஷயம் இல்லை, நார்மலாக யாரும் பண்ணுறது கிடையாது, சும்மா பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். All these memories trying to hold me back, but they can't see. I was born to be free. Oh, I can feel the skin beneath the dirt. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் வந்து இந்த ஹெட்லைட்டோட ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வரது 50 வாட்ஸ் டு 60 வாட்ஸு. அது வந்து கஸ்டமர் வந்து எனக்கு கொஞ்சம் வாட்டை இன்க்ரீஸ் பண்ணி லைட்டு நல்லா பிரைட்டாக இருக்கணும்னு சொன்னார். ஸோ அதுக்கு வந்து நம்ம டெக்னீஷியன் வந்து கட் அவுட் மாட்டியிருக்காரு. ஸோ பாருங்கள், ஸோ இதுதான் அது. இப்போ பாருங்கள், இந்த ரிலே கட் அவுட் மாட்டியிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ரிலே கட் அவுட். ஸோ இதுதான் அந்த ரிலே கட் அவுட்டு. இது தெரியுது பாருங்கள். ஓகேங்களா, 2 ஃபியூஸ் வந்துடுச்சு. அந்த சாக்கெட் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இந்த பக்கம் ஒரு சாக்கெட்டு. ஆஸ் யூஷுவல் ரெண்டுமே நம்ம கிரவுண்ட் பண்ணியாச்சு. கிரவுண்டிங் பண்ணியிருக்கு பாருங்கள். நியூட்ரலு ஃபேஸு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து லைட்டை வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஆன் பண்ண போகிறாங்க. சார் ஆன் பண்ணுங்கள் சார். இதோ ஆன் பண்ணிக்க. இது லோ பீமு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம் போட்டிருக்காரு. ஸோ நல்லா பாருங்கள், டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ திரும்ப லோ பீம் போடுங்க சார். ஓகே, ஹை பீம் போடுங்க சார். ஸோ ஃபஸ்ட்டை விட 3 மடங்கு நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள்.
ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கட் அவுட்டு ஐபிஎம்மு ஹெட்லைட் இது எதாவது இன்க்ரீஸ் பண்ணோம், ஃபாக் லைட் எதாவது இன்க்ரீஸ் பண்ணால் சொல்லுங்கள், நம்ம பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூ.